एक मुर्गी के दो बच्चे थे, एक का नाम था, एक का नाम था। ஆஹா மாமா அதை அப்படியே பண்ணிடு மாமா. एक मुर्गी के दो बच्चे थे, दो बच्चे थे। एक मुख के दो बछड़ी। अच्छा नो नो नो, एक का नाम था, एक ना एक का नाम था। एक ना इंता சூப்பருங்க. எனக்கு சொல்லி டீச் பண்ணிக்கலாம், கத்துக்கிறோம். சொல்லுங்க ஒரு வாட்டி. இல்ல இல்ல அவன் வேணா வாங்க நான் கொடுக்குறேன். நீங்க ஏக नाम சொல்லுங்க. मीनिंग सुन। ஏக नाम சொல்லுங்கம்மா. एक ஏக नाम एक का नाम, ஆஹா एक का नाम, दूसरे का नाम। அங்க இருந்து வாங்குறியா? மாமா இல்ல மாமா, ட்ரை பண்ண. எல்லாரும் படத்தை பத்தி ப்ரொஃபஷனலா கேட்டிருப்பாங்க, நான் பர்சனலா கேட்கறேன். நீங்க சிங்கிளா? ஆமா சிங்கிள். ஆஹா சூப்பர். இப்போ புகழ் அவங்க ஏன் அந்த பொண்ணு வந்து உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க தெரியுமா? பிரீத்தி, ஏன்னா அவங்க அப்பாவோட கிளாஸ்மேட்டுங்கிறதால அவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. புகழ், அந்த அண்ணன் சிரிப்பு சிரிச்சிங்களே, சிரிங்க. அது அண்ணன் சிரிப்பு. இல்ல இல்ல பல இடத்துல சொல்லிட்டாரு. இல்ல சிரிங்க சிரிங்க, சிரிச்சிங்களே ஏதோ. அண்ணா என்னண்ணே, எங்க போற இடத்துலனால சசி இந்த மாதிரி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஜ்லயும் இந்த மாதிரி சிரிக்கிறாரு. அதை பாத்துறீங்களாண்ணே? இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்ல பேசினா சிரிப்பா சிரிச்சுட்டே இரு. அது போற இடத்துலலாம் என்னையும் அந்த மாதிரி சிரிங்கன்றாங்க. அது வந்து நமோ நாராயணன்னு நாடோடிகளில் பண்ணார். அவரை முன்னாடி நிற்க வச்சு அவர் சிரிப்பார், அதை பார்த்து நான் சிரிப்பேன், அவர் சிரிப்பார், நான் சிரிப்பேன். அப்புறம் டப்பிங் போகும்போது எனக்கு அந்த சிரிப்பு வரல. திருப்பி டப்பிங் அவரை எழுப்பி கூப்பிட்டு போய், யோ சிரியா வரமாட்டேங்குதியான்னு சொல்லி சிரியான்னு சொன்னேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது ஏன் சிரிப்பா மாறி என்னை எல்லா இடத்துலையும் சிரிங்க நான் நமோ நாராயணன் தான் கூப்பிடணும், நான் வாயை மட்டும்தான் அசைக்க முடியும், ஏன்னா குரல் அவரது, ஆக்ஷன் என்னோடது. ஸோ இந்த மாதிரி நிறையா மாறும். அது சுப்பிரமணியபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சாங் வரும், கண்கள் ரெண்டால். அதில் இப்படி ஜெய் பண்ணுவாப்புல. அது நான் என்னோட ஆட்டிடியூட் நான் அவருக்கு சொல்லி தருவேன்ல, அப்போ எனக்கு அது வந்துருச்சு. நான் சொல்லி கொடுக்குறத அவர் அப்படியே பார்த்து எடுத்து பண்ணிட்டார். இப்போ சுந்தரபாண்டியனில் எனக்கு வரும்போது என்ன அறியாமல அது வருது, ஏன்னா அது என்னோட பாடி லாங்குவேஜ். அது பண்ணும்போது சார் நீங்கள் ஜெய் மாதிரி பண்ணுறீங்கன்ட்டாரு டைரக்ட். என்னடா ஜெய் மாதிரி நான் எங்கடா பண்ணேன் சார், வந்து பாருங்க சார்னு பார்க்குறேன். அப்பாவி இது நம்மகிட்ட இருந்து நம்ம எடுத்துருக்காம போட்டுன்னு. இப்போ நான் அது பண்ணாலே அது ஜெய் ஸ்டைல் ஆகிடுது. ஸோ இப்படி தான் மாறிடும். நம்ம டைரக்டராக இருக்கும்போது நம்ம ஒன்று சொல்லி கொடுக்கும்போது அவங்க எடுத்து பிடிச்சி பண்ணிடுவாங்க, அது அவங்களோட இதாயிரும். அப்படி தான் இப்போ மாறி போயிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது. சிரிப்பும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. இல்ல கரெக்ட் தான். ஏன்னா நான் ரொம்ப நாளா சிங்கிள் சுத்திட்டு இருந்தேன். இப்போ மச்சான் அதை ஃபாலோ பண்ணி சிங்கிள்ன்றான். இல்ல உண்மையிலே மாமா, இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போற. படத்துக்கு தான் டப்பிங் பண்ணுவாங்க, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு முதல்ல டப்பிங் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து எப்படி புகழ் இப்படி பேசாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அண்ணா